அஸ்திபாரம் கிறிஸ்து. அதை உள்ளாக வைத்திருக்கிற எந்த ஆலயமும் அந்த சீயோனிலே வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஜனங்கள் வகை இருக்கலாம், ஒருவேளை பேரை வச்சு வகை இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல அவர்கள் சில கோட்பாடுகளை வைத்து வகை இருக்கலாம். ஆனா அந்த ஜீவ புஸ்தகத்துல இல்ல அங்க பேர் எழுதுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இந்த உலகத்தின் மனிதன் யாரும் பேர் எழுதல, இந்த உலகத்தின் மனிதர்கள் பேரெழுத முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவாராம். என் கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிற ஆழமான ரகசியம் அது. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை எளியவர்களாக, ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை நலிந்து போனவர்களாக அவர்கள் தோன்றலாம். என் தேவன் தான் அதை முடிவு பண்ண வேண்டும். இவன் சீயோனுக்கு போகணுமா வேண்டாமா என்று சொல்லி, அதற்கு பேர் எழுதணுமா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தர் தொகையிடுகிறதற்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயமாகிய ஆலயத்தை, அதை பரிசுத்த பர்வதத்தை அப்படியாக நீ பத்திரமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக பாடுகள், அநேக பிரச்சனை, அநேக போராட்டங்கள், இப்படி பலவற்றை சந்தித்திருந்த ஜனங்கள் ஒரு காலத்துல ஒரு நாளில் ஆடி பாடுகிறதற்கு ஏதுவாக என் கர்த்தர் அவர் என்னை அப்படியாக சேர்த்து கொண்டார், சேர்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஆராதிக்கும்படியாக ஒரு நாள் இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்குது சொல்றாங்க பாருங்க. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? என்னுடைய வேறு நான் யார் தெரியுமா? என்னுடைய வேறு எது தெரியுமா? அது சீயோனிலே இருக்கிறது என்று சொல்லி அவங்க அப்படி ஆடி பாடுவாங்களாம். ஒருவேளை இந்த உலகத்துல அவர்கள் முத்திரை குத்தப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கு அவர்கள் என்ன செய்வாங்க? ஆடி பாட போகிறாங்க. என்னுடைய வேர் எங்க இருக்கிறது? எங்கள் ஊற்றுகள் எல்லாம் சீயோனிலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் என்பது சபை, சீயோன் என்பது பரிசுத்த பர்வதம். அது சத்தியத்தை அடிஸ்தானமாய் வைத்திருக்கிற ஒரு பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதம் உங்களுடைய இருதயம். காரணம், நீங்களே ஆலயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த ஆலயத்தை சரியாக வைத்திருக்கிற மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய பேர் அது சீயோனிலே எழுதப்படும். அதை எழுதுகிறவர் கர்த்தர். ஒரு நாளில் நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், என்னுடைய வேர் அதுல இருக்கிறது. எதுல? சீயோனிலே இருக்கிறது. என் தேவன் என்னை சேர்த்து கொள்ளுகிறதற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆடி பாடி நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீத கேட்க தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து சாட்சி நேரம் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்தான நன்மைகளை சுருக்கமாக எழும்பி சாட்சியாக சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு சாட்சியாக இருந்ததற்கு கர்த்தருக்கு கூட ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நாங்கள் இந்தியா தேசத்துக்கு போக கர்த்தர் எல்லா வழிவாசல்களையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய தடைகள் இருந்தாலும் கர்த்தர் முன்னோக்கி எங்களை பாதையில் செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் கேத்ரினுக்கு நல்ல ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும் கிருபை செய்தார். ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் அட்மிஷன் கிடச்சி ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியாக 2 டேஸ்க்கு முன்னாடி நல்ல ஒரு ரூம் கிடைக்க கிருபை செய்தார். இப்போ கேத்ரின் இந்தியா தேசத்தில் இருக்காங்க. அவங்க படிப்புக்காகவும் அவளுக்காகவும் நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் பயணத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்ததுக்காக கோடான ஸ்தோத்திரம். எங்கள் காரியத்தில் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தை சார்பில் நன்றி. இன்னும் அதிகமாக எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி சாட்சியானதான சகோதரர் குட்டிராஜுக்காக
சாட்சியாய் வந்திருக்குதான நம்மள ஒவ்வொருவருக்காக பிதாவையுமே துதிக்கிறோமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரன் சமூகத்தில் சொன்னது போல் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் வெக்கேஷனுக்கு நல்லபடியாக ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. ஒரு மகள் இந்த நாள் மேற்படிப்புக்காக ஆண்டவரே இந்த தேசத்தில் அவர்கள் ஆண்டவர் வீட்டில் வந்திருக்கிறாங்க. பிள்ளையை கத்திர ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானோட காரன் மகள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோயத்தமிழ் பெந்தோ சபையா நாங்கள் ஒரு மனமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை கத்தினை பொறுப்படுத்திக் கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு விசேஷமாக என்ன நோக்கத்தோடு அந்த இடத்துல ஒரு சேர்த்திருக்கிறார்களோ ஆண்டவரே அதை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. நல்லபடியாக படித்து நம்மளுடைய எதிர்காலத்தில் கத்த திட்டமிட்டிருந்தான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே திட்டமிட்டு செய்த எல்லா காரியங்களும் கத்தினை ஆசிர்வதித்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். பயணங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தித்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளால் இதை நிறைக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் பொறுப்படுத்துவோம். சாட்சியாக வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு கரங்களை கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் வசனம் சொல்வதான நேரம். But his delights is in law of Lord, and in his law he meditates day and night. Psalms 1 verse 2. Psalms chapter 1 verse 4. The ungodly are not so, but are like the chaff which wind drives away. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stand in the path of sinners, nor sinners, seat of the scornful. Psalms 1:1. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever does he shall prosper. Psalms 1 verse 3. Praise the Lord. சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. Love one another. I am whose shepherd. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையில சொன்ன பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி பிதாவே மே துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்றைய கோயில் பெந்தோ சபையிலே ஒவ்வொரு அன்பு சகோதர பிள்ளைகளையும் கர்த்தாவே ஒன்று போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. விசேஷ ஞானங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வருகை ஆண்டவர் சீக்கிரமா இருக்கிறபடியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பத்தக்கதாக பிள்ளைகளாக ஒவ்வொரு வளர்ந்து வர தேவன் கிருபை செய்வீராக. ஞானவான்களாய் தனித்தன்மை உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே அறிவு உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர தேவன் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் தாழ்த்துறோம் பொறுப்படுத்தலும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நிற்கும்போது சகோதரி சீதா முன்பாய் கடந்து வந்து பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று விதைக்கிறதான நேரம். எல்லாமே நீர் தந்தது,
எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வானம் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வானம் பூமி உண்ணும் உணவு உறங்கும் இல்லம் கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது, உன் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. மின்னை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. மின்னை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தது, உம் இரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, உம் இரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உணர்வுள்ள எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம்
காணிக்க நேராய் கரங்களை உயர்த்தி பிதாவையும் துதிக்கிறோமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கதாவை உமது கரத்திலிருந்து வாங்கி பாதத்தில் படுத்திருந்தா அந்த காணிக்கை அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை நீண்ட ஒவ்வொரு விலையும் 10, 30, 100,000 பெருக செய்வீராக. கதாவை உம சம்மதில் செய்தி காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கத்தோடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதான உருவாக்கப்படுகிறதான நல்ல ஒரு செய்தி கத்திரங்களை கொடுத்த ஆண்டவரே. ஆண்டவரே அதை நாங்கள் புசித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி சிவர கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கேட்டோம் என்று இல்லாதபடிக்கு அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே நாங்கள் கனித்திருக்கிற மரங்களாய் உருவாக்கப்படுகிறதான பிள்ளைகளாய் நாங்கள் மாற தேவன் கிருபை செய்வீராக. செய்திருக்கிறதான தாசனோடு உமது கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். தாழ்த்துறோம் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். உட்காருமா. இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை சொல்கிறேன். நாளை தினத்திலே உபவாச ஜெபம். நாம் இணைந்து உபவாசி ஜெபிக்கிறதான ஒரு நாள். தயவுசெய்து முடிந்தவர்கள் யாவரும் இதில் இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிறு நமக்கு விசேஷ ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த நாளிலே நமக்கு சபையினோட ஆண்டு விழாவுக்காக முக்கியமாக ஜெபிப்பதற்காக நாம் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். தயவுசெய்து அந்த நாளில் எல்லாரும் கலந்து கொண்டு அதுக்காக நீ ஜெபிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற புதன்கிழமை ஜூலை 2ஆம் தேதி நம்மளுடைய சபைக்கு 20வது பிறந்த நாள், 20வது வருட ஆண்டு விழா மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடைபெறும். தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன டியூட்டி இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சிக் லீவ் கொடுத்தா எடுத்தோட பிரச்சனை இல்லை, எப்படியா நீ கலந்து கொள்ளுங்க. அது நம்ம பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாக நாம் எல்லாம் இணைந்து கொண்டாட வேண்டியதான ஒரு நல்ல நாள் அது. கர்த்தர் 20 வருட காலமாய் சபையை ஆசீர்வதித்து போஷித்து வேலையடைத்து பாதுகாத்து உங்களையும் என்னையும் எல்லாம் அதில் இணைத்து இந்த சபையில் இருக்கும்படியாக தேவன் ஒரு கிருபையிலே கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும்படியாக மாத்திரமல்ல, 21வது வருடத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அழைத்து சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை அதற்கேற்ற ஆசீர்வாதங்களோடு நன்மைகளோடு இப்படி இல்லாதபடிக்கு பெரிய ஒரு எழுப்புதலோடு கர்த்தர் அந்த வருடத்தை கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக நன்றி சொல்லும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நாள். தயவுசெய்து எல்லாரும் ஜூலை 2ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் யாவரும் வந்து இதில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வியாழன் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை காத்திரு மற்றும் சுத்திகரிப்பு ஜெபம் நடைபெறும். தயவுசெய்து எல்லாரும் காத்திருந்து ஜெபித்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை யாவரையும் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நமக்கு ராபோஜன ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து யாவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொள்கிறவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிற சபைக்காக சபையினுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, சபையில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்மளை கொண்டு செல்லத்தக்கதாக இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நேசிங்க, எல்லாருக்காகவும் ஜெபிங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய முடிந்த எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த காரியங்களுக்காக சபைகள் இருக்கிறவங்களுக்காக மற்றவர்களுக்காக உதவி செய்யுங்க. அதுக்கேற்ற நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை தயவுசெய்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சபையை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எந்த ஒரு கிரியைகளும் சபையில நடக்காதபடிக்கு கர்த்தர் பிரியமான காரியங்கள் மாத்திரம் சபையாருடைய விசுவாச குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நீங்கள் யாவரும் தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. யாவரும் ஜெப சிந்தனையோடு இருவோம். நம்ம திருதான சகோதரர் ராஜா மனோகர் முன்பாய் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பாராட்டின கிருபை, கர்த்தர் பாராட்டின ஸ்லாக்கியம் உங்களுக்கு ஊழியம் செய்வது என்பது. ஹalleluya. ஹalleluya. இப்பொழுதும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தூய ஆவியானவர் அவர் நம்மத்திலே அவர் ஏற்கனவே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya.
ஹalleluya. வாய்களை திறந்து சற்று நேரம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya. இன்னும் ஒரு முறையாய் கர்த்தரை கனம் பண்ணும்படியாக, இன்னும் ஒரு முறையாய் கர்த்தரை உயர்த்தும்படியாக. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவாவியானவரே, எங்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. தேவனுடைய ஆவியானவர் அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே அவர் நமக்கு ஊழியம் செய்ய அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. நான் உனக்கு ஊழியம் செய்யலாமா? நான் உனக்கு ஊழியம் செய்யலாமா மகனே? நான் உனக்கு ஊழியம் செய்யலாமா மகளே என்று சொல்லி ஓ ஆவலுள்ளவராக, விருப்பமுள்ளவராக, உன்னை நேசித்தவராக, உனக்கு ஊழியம் செய்ய விரும்பி ஆண்டவர் வந்திருக்கிறார். ரேக்லம்ரா ஹந்த்ரனா பிரேனா ஹந்த்ரனா சந்துரனோ ரேம்ரா ஹல்குரோ ரேப்ரியா கபா சந்துரிபியா ರೇಗೆ ಕೇರುಣ ಹಂತರನ ಮೌದಿಯಂತರಬ அல்கரனேரி அந்தோர்மோ ஷாந்தரபலபரப. ஓ ஹalleluya. ஆவியானவருடைய தொடுதலை விரும்புகிறவர்கள், ஆவியானவருடைய தொடுதலை விரும்புகிறவர்கள், ஆவியானவருடைய ஊழியத்தை வாஞ்சிக்கிறவர்கள். ஓ ஹalleluya. உங்க சிந்தையில இப்பொழுது ஆவியானவர், உங்க ஆசை இப்பொழுது ஆவியானவர், உங்களுடைய நேசம் ஆவியானவர் மேலே இப்பொழுது பொங்கட்டும். ரேகோராலியா கரமன ஹந்தரபா ரேகா ராஷ்யாந்தரனமேரி அங்கரவோ. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நீங்க கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வீராக, ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக, ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆண்டவரே ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே நல்ல நிலங்களாய், நல்ல நிலங்களாய் செப்பனிடுவீராக, செப்பனிடுவீராக. ஓ ஹalleluya. விதைக்கப்படுகிற விதைகள் நல்ல நிலங்களிலே விதைக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நிலங்களை பண்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு வாக்குகளை அருளுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே. புது பலத்தால் இடைகட்டுவீராக, புது பலத்தால் இடைகட்டுவீராக. புதிய வல்லமைகளை கர்த்தர் எங்களை தரித்து கொள்ள செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கடந்த சில வாரங்களாக நாம் 2-3 வாரங்களாக நாம் ஒரு செய்தியை ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பீயிங் அ சைல்ட் ஆஃப் காட், நம்ம எப்படி வாழணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதாக நாம் தியானித்தோம். பீயிங் அ சன் ஆஃப் காட், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நாம் எப்படி வாழணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அந்த பாக்கியத்துக்கு ஒத்த நம்ம வாழ்க்கையை வாழணும் என்பதாகவும், நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதினாலே நாம் தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். அப்படி இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அது ஒரு பெரிய மேன்மை, அது ஒரு பெரிய மகத்துவம். அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, அதுல ஒரு பெரிய பரவசம் இருக்குது. ஆனா அதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த ஆவியினால நடத்தப்படுகிறதற்கு காரணம் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வேதம் கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கையை, தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக
நமக்கு அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத சொல்லியும், மூன்றாவதாக being a friend of God, நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அவர் சிநேகிதர் என்று சொல்லி அவர் அழைத்ததாகவே யோவான் தேவனுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கும் வண்ணமாக அவன் அவ்வளவு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டை போல அவன் இருந்தான் என்பதாக, நாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற நாம் எப்படி வாழணும் என்பதாக கடந்த வாரத்திற்கு முன்பதாக being a temple of God, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். தேவன் நம்மை ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அது பெரிய ஒரு பாக்கியம். நான் ஆலயமாய் இருப்பது, தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆலயத்திற்குள்ளாக அசுத்தம் இருக்கக்கூடாது. அந்த ஆலயத்திற்குள்ளாக தீட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியத்தினாலே நிறைந்தவராக அவர் சாட்டையை உண்டு பண்ணி, கயிற்றினாலே சாட்டையை உண்டு பண்ணி அங்கே இருந்த அசுத்தத்தை விரட்டும்படியாக, அங்கே இருந்த அந்த அநீதியை, அந்த தீட்டை, அந்த வியாபார ஸ்தலத்தை சுத்திகரிக்கும்படியாக, என்னுடைய ஆலயத்தை நீங்க கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி தம்முடைய பக்தி வைராக்கியத்தினாலே அவர் அடித்தார், அவர் நொறுக்கினார் என்று சொல்லி அந்த காசுக்காரர்களுடைய பலகைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டார் என்பதாகவும், உள்ளே வருவதற்கு ஒரு பண்டமும் உள்ளே வராதபடிக்கு அவர் அனுமதிக்கல என்று சொல்லி அந்த கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, அதை தொடர்ந்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளில் அவர் கயிற்றை உண்டு பண்ணி அதை ஒரு சாட்டையாக அல்லது சவுக்காக அவர் அங்கே பரிசுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கயிறு அல்ல, ஆவியின் பட்டயத்தை உங்க கைகளிலே பிடித்தவர்களாக, தீட்டுள்ளது ஒன்றும் நமக்குள்ளே வராதபடிக்கு, நம்மை அசுசிப்படுத்தாதபடிக்கு, தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நமக்குள்ளாக அசுத்தங்கள் ஒன்றும் உள்ளே வராதபடிக்கு, பொல்லாத பிசாசினுடைய அசுத்தமான எண்ணங்கள், அதன் மூலமாய் கற்பம் தரித்து பிறக்கிற அசுத்தமான கிரியைகள் ஒன்றும் நம்மை கெடுதி பண்ணாதபடிக்கு, நம்மை தீட்டுப்படுத்தாதபடி, தேவனுடைய பார்வையில் அது அசுத்தமாய், அது அநீதியாய் காணப்படாதபடிக்கு ஆவியின் பட்டயத்தை பிடித்தவர்களாக, ஒன்றும் உள்ளே வராதபடிக்கு நீங்கள் துரத்துகிறவர்களாக, வெட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரிகிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்கள் இருதயங்களிலே நன்றாய் ஆழமாய் பதியட்டும். எனக்குள்ளாக நான் தேவனுடைய ஆவி ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறார். என் கரத்திலே வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒன்றையும் நான் உள்ளே விட போறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரம், உள்ள விட மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஐந்தாவது குறிப்பாக நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், being a bride of God, being a bride of Jesus Christ என்று சொல்லி நான் அந்த தலைப்பின் கீழாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், ஒரு அநேகருக்கு நமக்கு நன்றாக தெரியும், நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக இருக்கிறார். சபையானது மணவாட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நமக்கு நன்றாக தெரியும். அதை சார்ந்ததான அநேக பாடல்களை கூட நாம் பாடுகிறோம் இல்லையா? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, சபையாகிய மணவாட்டி. அப்போ சபைய மணவாட்டியாக வேதத்துல சில ரெஃபரன்சஸ் இருக்கிறது. சில வசனங்களை கொண்டு இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார். சபையானது மணவாட்டியாக, பிரைடாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரைட் குரூமாக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த ரெஃபரன்ஸுக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதிகளை நீங்க பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம்.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் என்பதாக இங்கே ஆவியும் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. மனவாட்டி என்று சொல்லப்படுகிறது சபையை குறிக்கிறதான, அதாவது தேவ பிள்ளைகள் நம் ஒவ்வொருவரையும் சேர்த்து நம் ஒவ்வொருவரையும் அது குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பத்தொன்பது 7 பிரதர். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்பதாக இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்க 9வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அங்கே பத்மு தீவிலே அவன் கண்ட காட்சியை அவன் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மணவாட்டியாகிய திருச்சபை, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே அவன் இவ்விதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி ஒப்பு கொடுக்க அவர் பிரியப்படுகிறாரா? எதற்காக அவர் வைராக்கியம் கொண்டு இருக்கிறாராம்? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது, சபையாக நான் உங்களை எப்படியாக ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதே போல நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்துல, எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்க 32வது வசனம் வரைக்குமாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே புருஷன் மனைவியை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதிக்கு நாம திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 21லிருந்து 32வது வசனம் வரைக்குமாக நீங்க பார்க்கும் பொழுது, அங்கே புருஷர்களை குறித்தும் மனைவியை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் அங்கே கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், புருஷர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? மனைவியினிடத்துல அன்பு கூற வேண்டும் என்பதாகவும், மனைவிகள் உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாகவும் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையாக என்று சொல்லி எழுதின பவுல், அந்த கற்புள்ள கன்னிகை, கற்புள்ள என்கிற வார்த்தையை நம்ம எவ்விதமாக அர்த்தம் கொள்ளலாம் என்று சொன்னால், அங்கே 27வது வசனம் சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவர் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பிதாவாகிய தேவன் எதற்காக மகனை ஒப்பு கொடுத்தார், எதற்காக குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், பரிசுத்த சபையானது, மணவாட்டி சபையானது கரை திரை முதலான ஒன்றும் இராதபடிக்கு மகிமையுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக, பிழையற்றதாக அவருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக? தமக்கு முன்பதாக நிறுத்தும்படியாக குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறதற்கு மாத்திரமல்ல, திருமுழுக்கு பெறுவதற்கு மாத்திரமல்ல, ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்தி, ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து உன்னை நடத்தி
தீட்டுள்ளது ஒன்றும் உனக்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல், ஓ உன்னுடைய ஆலயம் கரைப்பட்டு போகாதபடிக்கு நீ சுத்தமுள்ளவளாக வாழ்ந்திருக்கும்படி உன் பரிசுத்தத்தை உனக்கு காத்துக் கொள்ளுகிறதற்கு ஒரு தேவ பலனாக, ஒரு வல்லமையாக, ஒரு டுனாமிஸ் பவராக அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாகவே இருந்து கரைத்துறை முதலானவைகள் உன்னை பிடித்து கொள்ளாதபடிக்கு, நீ அசுசிப்படாதபடிக்கு உன்னோட கூட இருந்து எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவராக இருந்து அவருக்கு முன்பதாக, தம்முடைய பிதாவுக்கு முன்பதாக, குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, ஓ ஹalleluya, மகிமையுள்ள சபையாக, கரைத்திரை முதலானவைகள் இல்லாத ஒரு சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு, ஹalleluya ஹalleluya. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு பின்பதாக அவர் எழுதுகிறார். எவ்விதமாக எழுதுகிறார் என்று சொன்னால் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இது நிமித்தம் அடுத்த வசனம், கணவன் மனைவியை, புருஷன் மனைவியை குறித்து எழுதி கொண்டு வந்த ஆவியானவர் எப்படி அதை அந்த 32வது வசனத்தில் சொல்லுகிறார்? இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். புருஷன் மனைவின்னு பேசுறாரு, ஆனால் புருஷனை எதோடு கூட கம்பேர் பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. மனைவியை எதோடு கூட கம்பேர் பண்ணுகிறாரு? திருச்சபையோடு கூட அவர் கம்பேர் பண்ணுகிறதை பார்க்கிறார். இந்த ரகசியம் சொல்றாரு. இந்த ரகசியம் என்னையா? அந்த ரகசியம் என்னையா? அந்த ரகசியம் முன்பதாக இருக்கிற வசனத்தில் பார்க்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பாருங்க, நீங்க தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும், சத்தமா சொல்லுங்க, இருவரும். இப்படி எழுதிட்டு இருக்கிறவரு என்ன எழுதுறாரு? கிறிஸ்துவை புருஷனோடும் சபையை மனைவியோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அவர் அங்கே சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு யூனியன். ஹalleluya. சபையார் சொல்லுங்க, யூனியன், இசைந்திருப்பது. பிரஹாத்தேமனோ லேகா ஹஸ்யாங்கரா ஏக்ராகா தேரேகோமனோ. ஒரு புருஷன் மனைவியின் இடத்துல பிரவேசிக்கும் பொழுது அவன் ஒரே மாம்சமாகிறான், அவள் ஒரே மாம்சமாகிறாள். பரிசுத்த ஆவியோடு திருச்சபை இணையும் பொழுது அவர்கள் இருவரும் இசைகிறார்கள். அவர்கள் இருவரும் இசைந்து யுனைட் ஆகுறாங்க. ஆகையினாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரும் நாமும் ஒரே ஆவியா இருக்கிறோம் என்று. புருஷனோடு கூட சேருகிற மனைவி, மனைவியோடு சேருகிற புருஷன் ஒரே மாம்சமா இருக்கிறார்களாம். ஆவியோடு சேருகிற திருச்சபை, ஆவியானவரோடு சேருகிற திருச்சபை ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க யுனைட் ஆகிறீங்கப்பா. என் ஆவியும் தூயாவியும் ஒன்றாக இணைந்து விட்டால், என் ஆவியும் தூயாவியும் ஒன்றாக இணைந்து விட்டால் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஹalleluya ஹalleluya. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நானும் ஆவியானவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நீங்கள் ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். ஹalleluya. அது மாத்திரமல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது இந்த வசனத்தை கூட நான் கவனித்தேன். 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
பாருங்க, சரீரத்தை குறித்து அவர் எழுதுறாரு பாருங்க. அந்த ஒரே ஆவியா இருக்கிறோம் சொல்லி நம்ம ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். இங்கே எப்படி இருக்கிறோமா? அவரோட அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆவி மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் அவரோடு கூட இசைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய எலும்புக்கு உரியவர்களாக, அவருடைய என் கரங்களை தட்டக்கூடாதுங்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக, அவருடைய சரீரத்துக்கு உரியவர்களாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். குமாரன் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினாலே, குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே நீங்கள் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரம், நீங்கள் அவரோட கூட இணைந்திருக்கிறீர்கள், இசைந்திருக்கிறீர்கள். நீங்க ஆல்ரெடி யுனைடெட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டி திருச்சபை மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க மணவாட்டியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. புருஷர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் மணவாட்டியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பேண்ட் ஷர்ட்டை போட்டவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் மணவாட்டியாக இருக்கிறீர்கள். நாம் இங்க இருக்கிற கேடிபிசி சபை மாத்திரமல்ல, இந்த குவைத்து தேசத்தில் இருக்கிற சபைகள் மாத்திரமல்ல, இந்த உலகம் எங்கிலும் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய சபையை அவர் உருவாக்கினாரா? எந்தெந்த சபைகள் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டதோ அந்த சபைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மணவாட்டி சபையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய மணவாளன் யார்? நம்முடைய மணவாளன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மணவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது மன்னிக்க வேண்டும், ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். புரிகிறதா? எப்படி நியமித்துக் கொள்ளுகிறாராம்? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். நித்திய விவாகத்திற்கென்று அவர் என்ன செய்திருக்கிறாரா? நியமித்திருக்கிறார். உன்னை மீட்டு கொண்டது எதற்காக? உன்னை ரட்சித்தது எதற்காக? உன்னை தண்ணீல முக்கி ஞான ஸ்நானத்தை அந்த மரணத்துக்குள்ளாக ஒப்பான அந்த மரணத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஒப்பான அந்த ஞான ஸ்நானத்தை பெற செய்தது எதற்காக? உனக்காக ஆண்டவர் சிந்தின ரத்தம் எதற்காக? உனக்காக ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டாரே, உன்னை விடுதலையாக்கினாரே, உன்னை ரட்சித்தாரே, தம்முடைய ஆவியை தந்தாரே, உன்னை குமாரனாய் மாற்றினாரே, உன்னை குமாரத்தியாய் மாற்றினாரே, உன்னை தேவ பிள்ளையாய் மாற்றினாரே, உன்னை தேவன் ஆலயமாய் மாற்றினாரே. எதற்காக? நித்திய விவாகத்துக்காக, நித்திய விவாகத்துக்காக. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல மணவாட்டி திருச்சபையே, அந்த சீயோன் சபையில வீற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வந்தது. மாரா காஷி கமரா பிராகா தாம்ரா ஹாந்தரா பகத்துரி பியாக்கரபா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவருக்கு ஒரு லாங் ரன்னிங் பிளான் இருக்குதுங்க. அவரோட பிளான், அவருடைய திட்டத்துல ஒரு பெரிய நீண்ட திட்டங்க. ஒவ்வொரு திட்டமா நம்ம ஒவ்வொரு திட்டமா அவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கட்டமாய் ரட்சிப்புங்கிற ஒரு கட்டம் அதை உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை அவர் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, அந்த ஞான ஸ்நானத்தை உனக்கு கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவிங்கிற அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, அது நடந்திருக்கும் என்றால் அந்த நித்திய விவாகமும் அந்த நித்திய விவாகமும் நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory, glory, glory to Jesus. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
ஏசாயா 54வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சபையார் சொல்லுவோமா? என் சிருஷ்டிகரே, என் சிருஷ்டிகரே, என் நாயகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாயகர் என்கிற இந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரைட் குரூம், மணவாளன். அவரே எனது மணவாளன். ஹல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டிகர் நமது மணவாளன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என் மணவாளன். ஹல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார் என்பதாய் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுது கூட அவர் பின் நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசம் என்பதாக. இதெல்லாம் நான் எதற்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன்? புருஷன் மனைவியோடு கம்பேர் பண்ணி பேசுறாரு. புருஷன் மனைவியோடு மணவாளனாக மணவாட்டியாக கம்பேர் பண்ணி பேசுகிறார். இவைகளெல்லாம் எதற்காக பேசுகிறார்? இவைகளெல்லாம் நமக்கு எதற்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிலே மணவாட்டி திருச்சபையாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இராத பரிசுத்தமும் மகிமையும் உள்ள ஒரு திருச்சபையாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவியானவருடைய ஊழியம் வேணும்னு சொல்லி. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பாரத்தோடு நான் சொல்றேன், ஆவியானவர் இல்லாம உன்னுடைய ஆலயத்தை நீ பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியாது. உனக்கு ஆவியானவருடைய ஊழியம் வேணும். உனக்கு ஆவியானவருடைய ஊழியம் வேணும். ஆவியானவர் அசட்டை பண்ணாதீங்க. ஆவியானவரை சாதாரணமா நினைச்சிராதீங்க. அவர் திரியேக தேவனில் ஒருவர். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் பொழிந்தருளப்பட்டார். ஐயா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போகும் பொழுது, நான் போவேனேயாகில் அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவேன். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். எதற்காக ஆவியானவர்? எதற்காக ஆவியானவர்? எதற்காக அச்சாரமாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக, நீங்க பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக, நீங்க மணவாட்டி திருச்சபையாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். மாக்ராகாஷி அந்தரா பிராகாந்தாரணமஹன் துரிபி அக்கரபலரதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம், வேதம் நமக்கு ரெஃபரன்ஸாக மணவாட்டியாக நாம் இருக்கிறோம், மணவாளனாக ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுப்பதற்காக. இப்பொழுது பீயிங் a bride of God, மணவாட்டியாக நான் எப்படி இருக்கணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆயத்தமாயிருங்கள். மணவாட்டி சபை ஆயத்தமாயிருங்கள் அல்லது விழித்திருங்கள் என்று சொல்லி ஒருவர் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பிறகு 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் மற்றொருவர் வாசிக்கலாம்.
போதும் சிஸ்டர். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்கள் அநேகர் எல்லாருமே வாசித்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக ஒருவேளை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஊழியம் செய்வார் என்று சொல்லி நான் நிச்சயித்தவனாக இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். இங்கே முதலாவது வசனத்தில் விதமாக நாம் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் எப்படி எதற்கு ஒப்பாக இருக்கிறதாம், தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதாக. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இங்கே 2 விதமான ஒரு மக்களை குறித்து அல்லது ஒரு 2 விதமான ஒரு குரூப்பை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று புத்தி உள்ளவர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது, இன்னொன்று புத்தி இல்லாதவர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வைஸ் விர்ஜின்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஃபூலிஸ் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஃபூலிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை, இந்த சம்பவத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக யூதருடைய கல்ச்சர் என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, திருமணத்தை குறித்ததான அவர்களுடைய கலாச்சாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமையானால், அதை தெரிந்து கொள்வோமையானால் இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு அது எளிதாக இருக்கும். யூதர்களுடைய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நாட்களில் யூதர்களுடைய கலாச்சாரம் எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு மணமகனை, ஒரு மணமகளை பெற்றோர்கள் அவர்கள் தெரிந்தெடுப்பார்கள். பெண் மகனுக்கு மணமகளை பார்க்கிறதாக இருக்கலாம், மகளுக்கு மணமகனை பார்க்கிறதாக இருக்கலாம். பெரியவர்கள், தாய் தகப்பன்மார் அவர்கள் அவிதமாக அவர்கள் பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயம் பண்ணுவார்கள். நிச்சயம் பண்ண பிறகு நம்ம இந்தியாவில், நம்மளுடைய கல்ச்சரில், நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயம் பண்ண பிறகு டேட்டை நம்ம குறித்து விடுவோம் இல்லையா? இந்த டேட்டில் கல்யாணம் இருக்கிறது, என் மகனுக்கு திருமணம் இருக்கிறது, என் மகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம் என்பதாக. ஆனால் அங்கே அவர்களுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் பண்ணின பிறகு அவர்கள் எந்த ஒரு தேதியையும் அவர்கள் குறிக்க மாட்டார்கள் திருமணத்திற்காக. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மணவாளன் வீட்டிலிருந்து திடீர்னு ஒரு நாள் மணவாளன் என்ன பண்ணுவார்னு சொன்னா, பெண் வீட்டுக்கு போய் பெண்ணை அவர் கூட்டிட்டு போயிடுவார். இதுதான் அவர்களுடைய கலாச்சாரம். அப்போ பெண் வீட்டார், பெண்ணோட தாய், பெண்ணோட தகப்பன்மார் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அந்த மணவாளன் வந்து அழைத்து கொண்டு போகிறதெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் பார்த்து அவர்கள் ஒன்றும் தடை பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் நிச்சயம் பண்ணியாயிற்று. மணவாளன் எப்போது வருவார், எப்போது மணவாளன் தன்னை அவர் வீட்டிற்கு அவர் கூட்டிக் கொண்டு போவார்னு சொல்லி இந்த மணவாட்டி, இந்த மணமகள் என்ன செய்வார் என்று சொன்னால், எப்பொழுதும் அவள் என்ன செய்வாள் என்று சொன்னால் ஆயத்தமா இருப்பாள் என்பதாக அந்த கல்ச்சர்ல நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நிச்சயம் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மணவாளன் உறுதி அளிச்சுட்டு போவாரு, நான் ஒரு நாள் வருவேன், நான் வந்து உன்னை என்னோடு கூட நான் சேர்த்து கொள்ளுவேன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போவாராம். தன்னுடைய தகப்பன் வீட்டில் மணமகளுக்கென்று ஒரு ஸ்தலத்தை அவர் வந்து ஆயத்தப்படுத்துவாராம். ஒருவேளை ஒரு மாளிகை வீடா இருக்கலாம், அல்லது ஒரு ஏழ்மையான ஒரு வீடா இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, மணவாட்டிக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் போவாராம். அவர் என்று வருவார்னு தெரியாது. அந்த கல்ச்சர்ல எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் வருவார்னு தெரியாது. ஆனா பொதுவாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவிலே வருவார் என்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கல்ச்சரை டிபெண்ட் பண்ணி, அதை சார்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறதை, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய மைய கருத்து என்ன, இதை எதற்காக இதை சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே நீங்க விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி, அதுதான் மைய கருத்து, அதுதான் ஃபோக்கல் பாயிண்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்க மணவாட்டி திருச்சபையா இருக்கிறீங்க, மணவாளன் வர போகிறார், நீங்க ஒரே ஆவியா இருக்கிறீங்க,
நீங்க யுனைட்டா இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய சரீரத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களா இருக்கிறீங்க. இதுல எதுவும் சந்தேகம் இல்லை, இதுல எதுவும் டவுட் கிடையாது. எனக்கு நான் அவரோடு கூட இசைந்து இருக்கிறேன். அது எதை மையப்படுத்தி சொல்லலாம் என்று சொன்னால், எனக்கும் அவருக்கும் நிச்சயம் அந்த மணவாட்டிக்கும் மணவாட்டி திருச்சபைக்கும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தியற்ற கன்னிகைகளை நாம் பார்க்கிறோம். இங்கே புத்தியற்ற கன்னிகைகளையும் புத்தியுள்ள கன்னிகைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம சில காரியங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும், புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களும் புத்தியுள்ளவர்களைப் போலவே கன்னிகளாக இருந்தார்கள். புத்தியுள்ளவர்களைப் போலவே அவர்களும் கன்னிகைகளாகவே இருந்தார்கள். அவர்கள் வேறொரு புருஷனிடத்தில் பிரவேசித்து விட்டு விச்சத்தனம் பண்ணிட்டு வேசித்தனம் பண்ணிட்டு தன்னுடைய கற்பை இழந்தவர்களாக மணவாளனுக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்களும் கன்னிகைகளாகத்தான் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் புத்தியுள்ளவர்கள் எப்படி கன்னிகைகளாக இருந்தார்களோ, அவர்கள் எப்படி ஒரு புருஷனிடத்திலும் பிரவேசியாமல் கன்னிகைகளாக கற்புள்ளவர்களாக கரை திரையற்றவர்களாக அவர்கள் இருந்தார்களோ, அதே போல இந்த புத்தி இல்லாதவர்களும் கன்னிகைகளாக இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புத்தி உள்ளவர்களைப் போலவே புத்தி இல்லாதவர்களும் மணவாளன் வருவார் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும், எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, எனக்கு மணவாளன் வருவார்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் அறிந்திருந்தார்கள், மணவாளன் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவர் என்னை அவரிடத்திலே சேர்த்து கொள்ளுவார் என்கிற அந்த ஒரு அறிவு அவர்களுக்கு புத்தியுள்ளவர்களைப் போலவே புத்தி இல்லாதவர்களுக்கும் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கல்ச்சர் தெரியும். மணவாளன் திடீர்னு ஒரு நாள் வருவாருங்கிற அந்த கல்ச்சர் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் அறிந்திருந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், அதே போல மணவாளன் வருவார் என்று சொல்லி இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் நம்பினது போலவே இந்த புத்தியற்ற கன்னிகைகளும் நம்பினார்கள். மணவாளன் வருவார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். நாங்கள் அவரோடு கூட நாங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையுடனே கூட இருந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், அதோடு கூட நான் நம்புகிறேன், மணவாளனை சந்திக்க புத்தியுள்ளவர்களைப் போலவே இந்த புத்தி இல்லாதவர்களும் ஆவல் உள்ளவர்களாக, எதிர்பார்த்தவர்களாக, அதற்காக அதை விரும்பினவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் பாருங்க, ஒரு வித்தியாசமுமே இராதபடிக்கு ஒவ்வொரு காரியங்களும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, நீங்க அவங்க விருப்பம் உள்ளவர்களாக மணவாளனுடைய வருகையில அவர்கள் மணவாளனை சந்திப்பதற்கு வாஞ்சையுள்ளவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே போல வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது, அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மணவாளன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். புத்தியுள்ளவர்கள் எப்படி காத்து கொண்டிருந்தார்களோ அதே போல புத்தி இல்லாதவர்களும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மணவாளனுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், அதே போல புத்தியுள்ளவர்களைப் போலவே புத்தி இல்லாதவர்களும் தீவட்டிகளை வைத்திருந்தார்கள். இந்த தீவட்டி எதை குறிக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்பின் வெளிச்சத்தை குறிக்கிறது என்பதாக வேதத்திலே நாம அந்த விளக்க வேதாகமத்திலே நான் பார்க்க நேர்ந்தது. ரட்சிப்பின் வெளிச்சத்தை இது குறிக்கிறதாம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மணவாளனுடைய வருகைக்காக அவர்கள் தீவட்டிகளை தங்களிடத்திலே அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா! புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இராதது போல இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்களோ அதே போலவே புத்தி இல்லாதவர்களும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படியாய் புறப்பட்டார்களும் அவர்கள்
அவர்களுக்கும் விருப்பம் இருந்தது, அவர்களுக்கும் வாஞ்சை இருந்தது. அவர்களும் புறப்பட்டார்கள் மணவாளனை சந்திக்கும்படியாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் வசனம் சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் தூங்கினது போலவே புத்தியற்ற கன்னிகைகளும் அவர்கள் என்ன செய்தார்கள்? டயர்டாகி அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீங்க அதை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பதாக பார்க்கிறோம். மணவாளன் நடுராத்திரியிலே, 6வது வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரம் கேட்கல, புத்தி இல்லாத கன்னிகைகளும் கூட அவர்கள் கேட்டார்கள். மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் அவர்கள் காதுகளிலும் தொனித்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது யோவானை குறித்து, யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்பதாக. அங்கே வனாந்திரத்தில் ஒரு சத்தம். அது என்ன சத்தம்? அது என்ன சத்தம்? ரட்சிப்பிற்காக அழைக்கிற அந்த சத்தத்தை அந்த வனாந்தரத்தில் கேட்க முடிந்தது. அந்த வனாந்தரத்தில் ரட்சிப்பிற்காக யோவான் ஸ்நானன் என்ன செய்தான் என்று சொன்னால், அநேகருடைய பாவங்கள் நீக்கப்படும்படியாக, அநேகருடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக, அநேகர் ஞான ஸ்நானம் பண்ணப்படும்படியாக அங்கே ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை பார்க்கிறீர்களா என்று சொல்லி அங்கே அவன் கடிந்து கொள்ளுகிறவனாய் பேசி அநேகரை மனம் திரும்ப பண்ணி அந்த சத்தம் மனம் திரும்புதலின் சத்தமாக அங்கே காணப்பட்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோர்தான் நதியில ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்? உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுப்பதற்காக யோவான் ஸ்நானன் இடத்துல வந்த பொழுது, அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஒரு சத்தம் உன்னதத்திலிருந்து பிறந்தது. அந்த சத்தம் என்ன சத்தம்? அந்த சத்தம் என்ன கூறினது? அன்புக்குரிய தேவ பிள்ளை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தமாக அந்த சத்தம் தொனித்தது. அதுபோல பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்து ஒரு உயர்ந்த மலையின் மேலே ஏறினாராம். அங்கே தன்னை அவர் மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம். அது பிதாவினுடைய சத்தம். அங்கேயும் சொல்லுகிறார், அந்த சத்தத்தில் என்ன வார்த்தை இருந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய நேசத்தின் வார்த்தையாக அந்த சத்தத்தை அவர் பேசினார் என்று சொல்லி இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளிலே இந்த சத்தம் கேட்கப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளிலே இந்த சத்தம் கேட்கப்படும், இதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மணவாட்டி சபையாக ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து, என் மணவாளன் எப்பொழுது வருவார், என் மணவாளன் வருவாருங்கிறத நான் நம்புகிறேன். என் மணவாளன் வருவார் என்கிற அந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அறிந்திருந்தார்களோ அதுபோல எனக்கும் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது என்ன சத்தியம்? நான் மணவாட்டியாக இருக்கிறேன், என்னை சந்திக்க மணவாளன் வருகிறார், நான் அவரை சந்திக்க நான் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன் என்கிற சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த சத்தியத்தை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்க ஒவ்வொருவருக்கும் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்தார்களாம்? புத்தி இல்லாதவர்களும் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போலவே அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்களாம். தங்கள் தீவட்டிகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் என்பதாக அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறார்கள், அப்பொழுதுதான் அவர்கள் ஒன்றை பார்க்கிறார்கள். அவர்கள் தீவட்டிகளில் எண்ணெய் இல்லாததுனால, அவங்க எண்ணெயை கொண்டு போகாததுனால அணைந்து போகிறதே என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்று சொல்லி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களைப் போலவே
எல்லாவற்றிலும் அவர்கள் வித்தியாசம் இல்லாதவர்களாக எல்லாவற்றிலும் அவர்கள் சரியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இதற்கு ஒப்பாக நாமும் கூட மணவாளன் வருகிறார் என்ற சத்தியத்தை அறிந்தவர்களாக, மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி திருச்சபையாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல இருக்கிறோமா அல்லது புத்தியற்ற கன்னிகைகளைப் போல இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. எல்லா நன்மையான காரியங்கள், பல நன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். பலவிதமான வேத வசனங்களை கடைபிடித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எதிலே அவர்கள் வித்தியாசப்பட்டார்கள் என்று சொன்னால், எதிலே புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி அற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது என்று சொன்னால், புத்தியுள்ளவர்கள் அவர்கள் எண்ணெயையும் கூட கொண்டு போனார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மாத்திரம் கொண்டு போறாங்க. தீவட்டினா நீங்க ஒரு லேம்ப் என்று சொல்லி இந்த மண்ணெண்ணெய் விளக்க போல ஒரு லேம்பை நீங்க கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்க. அந்த விளக்கோடு கூட அவங்க போறாங்க. ஆனா விளக்குல ஊற்றுவதற்கு எண்ணெய் வேண்டுமே என்கிற அந்த சென்ஸ் அவர்களுக்கு இல்லாததுனால, அந்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாததுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எண்ணெயை அவர்கள் கூட கொண்டு போகல. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மணவாளன் வரப்போகிறார் என்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் மணவாளனுடைய வருகைக்கு ஏற்ற ஆயத்த நிலையில நான் இருக்கணும், அந்த ஆயத்தத்தை நான் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் அவர்களுக்கு பூரணமாக இல்லாததுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எண்ணெயை அவர்கள் கொண்டு போகாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே நீங்க நம்ம இந்த எண்ணெயை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எண்ணெயை நம்ம எதோடு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இந்த எண்ணெயை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லேவியராகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்குமாக வாசிக்கலாம். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு அந்த விளக்கில் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய ஆலயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கில் அங்கே இருள் உண்டாகாதபடிக்கு அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படியாக எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சாயங்காலம் முதல் விடியற்காலம் மட்டும் என்ன செய்ய வேண்டுமாம்? விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக. காரணம் என்ன? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துல இருள் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துல இருள் இராதபடிக்கு விளக்கில எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொன்னார், நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளாக ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீபம், அந்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால், அந்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் இந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தால்தான் அந்த விளக்கானது வெளிச்சம் தரும்படிக்கு அது எரிந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதே போல நீங்க 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 7வது வசனத்திலேயும் அதையே விளக்கும்படியாக அங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்கள், அந்த பிதாக்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள் என்பதாக, விளக்குகளை அவர்கள் அணைத்து போட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உன்னுடைய விளக்கு எரிகிற விளக்காக இருக்கிறதா?
நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, ஆனா உனக்குள்ளாக தீபம் இல்ல, உனக்குள்ள அக்கினி இல்ல, உனக்குள்ளாக அந்த ஃபயர் இல்ல, உனக்குள்ளாக வெளிச்சம் இல்ல. அதல்ல தேவனுடைய சித்தம். உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு காரணம் நீ இருளுள்ள ஸ்தலத்தில் இருப்பதற்காக அல்ல, உன்னுடைய ஆலயம் பூட்டப்பட்டு இருப்பதற்காக அல்ல, உன்னுடைய ஆலயத்திற்குள்ளாக இருள் இருப்பதல்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, எண்ணெய் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள்ளாக அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ரேக மகாஷியா கபரா பிரஹத்துரபஹத்தரபலஹந்தரபா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்திலே வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கணும். உங்க விளக்கு அணைந்து போன விளக்காக இருக்கக்கூடாது, அணைந்து போன விளக்காக இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற விளக்காக இருக்கிறீங்களா? மங்கி எரிகிற விளக்காக இருக்கிறீங்களா? எண்ணெயை ஊற்றுங்க, எண்ணெயை ஊற்றுங்க. அது தகனித்து எரியும், அது மிகுதியா எரியும். அதற்கு தேவை எண்ணெய், அதற்கு தேவை எண்ணெய். எண்ணெயை வச்சிருக்கிறீங்களா? எண்ணெயை நீங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க எண்ணெயை கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எண்ணெயை கேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தான் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், நீங்கள் தான் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள். எண்ணெய் உங்ககிட்ட இல்லையா? எண்ணெயை நீங்க கேரி பண்ணிட்டு போகலையா? அப்படியானால் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் தான் அந்த புத்தியற்ற கன்னிகைகள் என்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல என்ன இருக்குதா? உங்ககிட்ட என்ன இருக்குதா? உங்களுக்கு எரிய விருப்பமா? உங்களுக்குள்ளாக அக்கினி இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்குள்ளாக வெளிச்சம் இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்குள்ளாக எரிகிற அனுபவம் இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க எண்ணெயை ஊற்றுங்க, எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருங்க, எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருங்க. அது எரியும். உங்களுக்குள்ளாக தீபமாய் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் வேகமாய் கடந்து போகிறேன். இந்த எண்ணெயை நாம் எதற்கு ஒப்பிடலாம்? இந்த எண்ணெயை நாம் எதற்கு ஒப்பிடலாம்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முதலாவதாக இந்த எண்ணெயை குறித்து நாம் எதற்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு இந்த எண்ணெயை ஒப்பிடலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆனால் இப்பொழுது அந்த சகரியா 4வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதாக சகரியா தீர்க்கதரிசியை அன்புக்குரிய தேவ பிள்ளை இந்த தரிசனம் பார்க்கும் பொழுது அவனோடு கூட பேசுகிற ஒரு தூதனை அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ காண்கிறது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே ஒரு குத்து விளக்கை அவன் காண்கிறான். அந்த குத்து விளக்கின் உச்சியில ஒரு கிண்ணம் இருக்கிறது. அந்த கிண்ணத்தின் உச்சியில 7 அகல்கள் இருந்ததாம். அந்த 7 அகல்களும் எதோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிறது என்று சொன்னால், அதன் இரு பக்கமும் ஒலிவ மரம் இருந்ததாம். அந்த ஒலிவ மரத்தோடு கூட கனெக்ட் ஆகி இருந்தது. இதை குறித்து அவன் கேட்கும் பொழுது, இது என்ன? நான் இப்படி பார்க்கிறேனே, குத்து விளக்கை நான் பார்க்கிறேனே, பொன்னிறமாயிருக்கிறது. இதனுடைய அகல்களை நான் பார்க்கிறேனே, இதுல எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, இதுல எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்னன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன ரிப்ளை பண்றாருன்னு சொன்னா, ஆவியானவரை குறித்து பேசுறாரு. ஆவியானவரை குறித்து சொல்றாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவன் பார்க்கிறது என்ன? அங்கே எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். அவர் பதில் என்ன சொல்றாரு? ஆவியானவரை பத்தி பேசுறாரு, ஆவியானவரை பத்தி பேசுறாரு. அவன் மீண்டுமாக கேட்கிறான். கடைசி 2 வசனத்துல வாசித்தோம், ஆண்டவரே இந்த
இந்த 2 கிளைகள், இந்த ஒலிவ மரத்திலிருந்து 2 கிளைகளில் இருந்து எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அது என்னன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், அந்த தூதன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவர்கள் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், எண்ணெயை கொடுக்கிற ஒலிவ மரத்தோடு கூட, எண்ணெயை கொடுக்கிற அந்த ஒலிவ எண்ணெயை கொடுக்கிற ஒலிவ மர கிளையோடு கூட ஒப்பிடுகிறார். அப்படியானால் என்ன? யாருகிட்ட எண்ணெய் இருக்கும்? யாருகிட்ட எண்ணெய் இருக்கும் சொல்லுங்க பிரதர், யாருகிட்ட எண்ணெய் இருக்கும்? என்ன வச்சிருக்கிறீங்களா? பரிசுத்த யாருகிட்ட என்ன இருக்கும்? யாருகிட்ட என்ன இருக்கும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளிடத்துல என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், எண்ணெய் இருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த எண்ணெய் என்ன பண்ணுமாம்? அந்த எண்ணெய் என்ன பண்ணுமாம்? குத்து விளக்கை எரிய பண்ணுமாம், எரிய பண்ணுமாம். ஒரு அகல் அல்ல, 2 அகல்கள் அல்ல, இருக்கிற 7 அகல்களிலும் அக்கினி உண்டாகும்படியால் அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ரீபா காஷி கமரா லேகா காதாரா பகாதாரா ரீகா பகா ஷந்தரா பலபரதியந்தரபா ரேகா காஷியந்தரா பலபரபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருவரும் பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். உங்களிலே நிரம்பி வழியும்படியாக அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புரிகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுக்கு எண்ணெய் உண்டாயிருக்கும்படிக்கு, நீங்க புத்தியுள்ள கன்னிகைகளா இருக்கும்படிக்கு, மணவாளனுடைய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு, மணவாளனுடைய வருகையில அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படிக்கு உங்களுக்குள்ளாக அந்த எண்ணெயை ஊற்றுகிறார், அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். அபிஷேகம், அந்த எண்ணெய்க்கு பெயர் அபிஷேகம். அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபா ஹபா ஹபா அபா ஹபா ஹபா. அந்த எண்ணெய் ஊற்றப்படுவதாக, அந்த எண்ணெய் ஊற்றப்படுவதாக, அந்த எண்ணெய் உங்க மேல ஊற்றப்படுவதாக. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, அப்பா ஊற்றுங்க, அப்பா ஊற்றுங்க. இறங்கட்டும் அந்த எண்ணெய், இறங்கட்டும் அந்த அபிஷேகம், இறங்கட்டும் அந்த அபிஷேகம். நீ மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட. மணவாட்டி திருச்சபையே, உனக்கு அக்கினி தேவை. மணவாட்டி திருச்சபையே, உனக்கு அக்கினி தேவை, உனக்கு என்ன தேவை? உனக்கு உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு அக்கினி வேணும். நீ எரியணும், நீ எரியணும், நீ எரியணும், நீ எரியணும், நீ எரியணும். ஹபா 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 ரகா கா கா ரகா ரிகா கா லா கா ரபா ரேகா தரகா ஷுவதரா பல ஹத்திரிபியா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ளாக இருக்குமானா, உனக்குள்ளாக இருக்குமானா, உனக்குள்ள அக்கினி எரியும், அக்கினி எரியும், உனக்குள்ள அக்கினி எரியும், உனக்குள்ள அக்கினி எரியும். பிரேகானா சன்கோனா ரேஆந்தன் குருயா. பிரியாகா தோரமோ லபியாகா சிகாரபா ஹத்தரபா. இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் உன்னை மணவாட்டியாய், உன்னை மணவாட்டியாய், கரை திரை முதலானவைகள் இல்லாத ஒரு மணவாட்டியாய், மணவாளன் முன்பதாக உன்னை கொண்டு நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அபிஷேகம் பெறாதவங்க இந்த அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க வாஞ்சிக்கணும். நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பிரகேனே மேனோ கொன் கரனாரியா கத்தரபா
மாஷா கரபா தீபரா ஹத்திரிமியா மரணஹன் துர்லபோ சாந்துரிபியா கரபா மாக்ரோ கோஷியாந்தரணமே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்க ஒரு ஏத்திஸ்ட் கிட்ட இந்த பகுதியை நீங்க வாசிக்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, தேவனை நம்பாதவன் உலக ஞானம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிடம் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவன் ரொம்ப சிம்பிளா ஒன்ன சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? பிரச்சனை புத்தியற்ற கன்னிகைகளிடத்துல இல்லை, பிரச்சனை மணவாளனிடத்துல இருக்கிறது. அவர் தான் லேட்டா வந்தாரு, தப்பு மணவாளன் மேல என்று சொல்லலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புத்தியற்றவர்களும் கூட ஆயத்தமாகத்தான் இருந்தாங்க ஐயா. புத்தியுள்ளவர்களுடைய தீவட்டியும் எரிந்து கொண்டுதான் ஐயா இருந்தது. ஆரம்பத்துல அவர்களுடைய தீவட்டிகளும் எரிந்து கொண்டு இருந்தது, அவர்களும் ஆயத்தமாக தான் இருந்தாங்க. ஆனா மணவாளன் வர தாமதித்த பொழுது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியை பெற்றிராதவர்கள் மணவாளன் மேல தப்பு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பேதுரு விதமாய் எழுதுகிறான், ஓ ஹல்லேலூயா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா மனுஷரும் மனம் திரும்பும்படிக்கு அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா மனுஷரும் மனம் திரும்பும்படிக்கு அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்பதாக. ஒரு நாள் அவருக்கு 1000 நாளை போல இருக்கிறதா? 1000 நாள் அவருக்கு ஒரு நாளை போல இருக்கிறதா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஓ வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிற நாளையோ நாளிகையோ என்னுடைய பிதா தவிர வேறொருவனும் அறியவில்லை என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எந்த நாளிகை, அது என்ன நேரம் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஒருவரை அல்லாமல் வேறொருவருக்கும் அது அறிவிக்கப்படவில்லை. அந்த நாள் வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் அநேக 1000 வருடங்களுக்கு முன்பதாக, அநேக 100 வருடங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது எப்படி 2000 வருடங்களுக்கு முன்பதாக நிறைவேறினதோ, அதே போல மணவாளன் வருகிற நாள், மணவாளன் வருகிறார் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறும். புத்தியற்ற கன்னிகைகளை போல வரும்போது பார்த்துக்கலாம் இருப்பீங்கன்னு சொன்னா, வரும்போது பார்த்துக்கலாம் சொல்லி அசால்ட்டாக, கேஷுவலாக, சென்ஸ் இல்லாம ஒரு ஆயத்தம் இல்லாம விழித்திருக்காம இருந்தீங்கன்னு சொன்னா, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நடந்த காரியம் என்ன? எண்ணெயை வாங்கும்படியாய் இந்த புத்தியற்ற கன்னிகைகள் போகிறார்கள். அப்பொழுது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்த இந்த புத்தியுள்ள கன்னிகள் அவரோட கூட, மணவாளனோட கூட கல்யாண வீட்டுக்குள்ளாக, அந்த விருந்து சாலைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். என்ன பிரவேசித்த பிறகு நடந்தது என்ன? கதவு அடைக்கப்பட்டது. அவ்வளவு ஆயத்தமா இருந்தாங்க ஐயா, அவ்வளவு ஆயத்தமா இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஆயத்தமா இருந்தாங்க, சத்தியம் தெரிஞ்சிருந்தது, நம்பினாங்க, காத்திருந்தாங்க, தீவட்டிகளை வச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்கல. மணவாளன் வருகிறார்னு சத்தம் கேட்டவுடனே மற்ற புத்தியுள்ளவர்கள் எழுந்ததை போல இவர்களும் எழும்பினார்கள். இவர்களும் ஆயத்தப்பட முயற்சி செய்தார்கள். அந்தோ பரிதாபம், மணவாளன் வரும் பொழுது அவர்கள் ஆயத்தமாயிருக்கவில்லை. மணவாளன் வரும் பொழுது அவர்கள் ஆயத்தமாயிருக்கவில்லை. அவர்கள் எண்ணெயை வாங்கும்படி அவர்கள் போய்விட்டார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீ நன்றாய் தொடங்கி இருக்கலாம், உன்னுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையா இருக்கலாம். நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது ஆண்டவர் மேல வச்சிருந்த நேசம் அது அபரிமிதமானதாக, அது ஆச்சரியமானதாக, அது அவ்வளவு மிகுதியானதாக இருக்கலாம்.
ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல உன் அக்கினி குறைந்து போகிறதை நீ பார்க்கல, உன் அக்கினி மங்கி எரிகிறத நீ பார்க்கல, உன் விளக்குல என்ன இல்லைங்கிறத நீ உணரல. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உலகம் உன்னை கரைப்படுத்தி இருக்கிறதோ, உலக சுநேகம், மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் உன்னுடைய அக்கினியை மங்கி எரிய பண்ணி கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மணவாட்டி ஆகிய உங்களுக்கும் எனக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அக்கினியாய் பற்று எறிங்க, அபிஷேகத்தால நிரம்புங்க, நிரம்புங்க. உங்களுக்கு கதவு அடைக்கப்படுவதில்லை, உங்களுக்கு கதவு அடைக்கப்படுவதில்லை. கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்க மணவாளனுடைய வீட்டுக்குள்ளாக, மணவாளன் சொல்லி போனார், நான் போகிறேன், நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல மணவாட்டி சபையே நீயும் இருக்கும்படியாக நான் மீண்டுமாய் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன் என்று போன அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், ஒரு நாள் வருவார். அவர் வரும் பொழுது கல்யாண வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நேரம் முடிகிறபடியினாலே நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கதவு அடைக்கப்பட்ட ஆயிற்று. ஒரு வித்தியாசம் தான் பாருங்க. கதவு அடைக்கப்பட்ட பிறகு கதவுக்கு உள்ள என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடைக்கப்பட்ட கதவுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லவும் நேரம் இல்லை. கதவுக்குள்ளாக என்ன நடந்திருக்கும், கல்யாண வீட்டுக்குள்ளாக என்ன நடந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடல் பாடல் கொண்டாட்டம், அங்கே கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே ஆனந்தம், அங்கே சந்தோஷம். மணவாளனுடைய பிரசன்னத்துல, ஓ ஹல்லேலூயா, மணவாட்டி திருச்சபையா அவருடைய பிரசன்னத்தில் அகமகிழலாம், அகமகிழலாம். அங்கே ஆனந்த பாடல்கள் உண்டு. ஆனா சற்று யோசித்து பாருங்க, கதவுகள் அடைக்கப்பட்டு இந்த புத்தியற்ற கன்னிகளுடைய நிலை என்னவாக இருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு மாப்பிள்ளை போனா என்னையா, ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை போனா ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வர போறாரு. அப்படி அல்ல, ஒரே ஒரு மணவாளன், ஒரே ஒரு மணவாளன். அந்த மணவாளன் கைவிட்டுட்டாருன்னு சொன்னா வேற மணவாளன் இல்லை, வேற மணவாளன் இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நன்றாய் தொடங்கின நீங்கள் இப்பொழுது இப்படி முடிவு பெறலாமான்னு சொல்லி கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையோடு கூட எழுதுகிறத நீங்க பார்த்து இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும், எனக்குள்ள ஆவியானவர், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ளதான் ஆவியானவர், எனக்குள்ள அக்கினி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்குள்ள அக்கினி இருக்கு, எனக்குள்ள ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது, எனக்குள்ள ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்குல எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, இதை நீங்க தியானித்து கொண்டே இருங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மணவாளன் வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்க குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் தாமே உங்களை குற்றமற்றவர்களாய் காப்பாராக என்பதாய் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உங்களை சுத்த பாதையிலே அவர் நடத்துவார். பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க இடம் கொடுத்தா மட்டும் போதுங்க. அநேக வேளைகளில் நம்ம தவிக்கிறோம், ஐயோ இந்த பாவத்தை என்னால விட முடியலையே, ஐயோ இந்த அசிங்கத்தை என்னால செய்யாம இருக்க முடியலையே, ஐயோ என் சிந்தை இப்படி கரப்ட் ஆகி இருக்கிறது, சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்குது, ஆனா 7 நாட்கள் மற்ற 6 நாட்களும் என்னால பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவங்களே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார் ஐயா, அவர் சும்மா இருக்க மாட்டாரு. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் உணர்வுகளை கொடுப்பா, வேதத்தை வாசிக்க உணர்வுகளை கொடுப்பா, வேதத்தை வாசின்னு சொல்லி உன்னை ரிமைண்ட் பண்ணுவாரு, ஜெபின்னு சொல்லி உனக்கு ஊக்கப்படுத்துவாரு, உன்னை உந்தி தள்ளுவாரு. ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு அப்பா, அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பாய் உங்கள் சகோதரனாய் சொல்லுகிறேன், ஆவியானவருடைய ஊழியம் தேவை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர்
ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்க பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய பரிசுத்தத்துல நீங்க நிலை நிற்க முடியாது. ஆவியானவருடைய ஊழியம் உங்களுக்கு தேவை. ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த பகுதியின் மூலமாக நீங்க 3 வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 3 வார்த்தைகள். ஒரு பதட்டமான 2 குரல்களை நாம் கேட்டோம். பதட்டமான 2 குரல்கள். ஒரு குரல் என்னது? அணைந்து போகிறது. எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. பதட்டப்பட்டு இருப்பாங்க. ஐயோ, மணவாளன் வந்து வருகிறார், சத்தம் கேட்டுருச்சு. ஐயோ, எங்க தீவட்டி எரியலையே, அணைந்து போகிறது. அணைந்து போகிறேன் என்கிற ஒரு அபய குரல் அல்லது பதட்டமான ஒரு குரல். இன்னொரு பதட்டமான குரல் என்ன? எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும். கதவு பூட்டப்பட்டது. இவர்கள் போனவர்கள் திரும்ப வருகிறார்கள். கல்யாண வீடை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அவர்களுக்கும் உள்ளே பிரவேசிப்பதற்கு சில சென்டிமீட்டர் தான் இடைவேளை. கதவு மட்டும்தான் இடையில இருக்குது. அவ்வளவு க்ளோஸா வந்துட்டாங்க. ஆனா கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இந்த 3 வார்த்தைகள். அணைந்து போகிறது, அடைக்கப்பட்டு விட்டது, ஆயத்தமாயிருங்க. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தேயு 25வது அதிகாரம் ஞாபகம் வந்த உடனே புத்தி இல்லாத கன்னிகைகள், புத்தியற்ற கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், இது ஞாபகம் வரும். அதே வேளையில இதையும் சேர்த்து 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அணைந்து போகிறது, அணைந்து போகிறது. 2வதாக அடைக்கப்பட்டு விட்டது, அடைக்கப்பட்டு விட்டது. 3வதாக ஆயத்தமாயிருங்கள். இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். ராகாமா சாந்தாரா மகதா பிராகாஷிகா மத்தியோரோ. மன்னித்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிடங்கள் மேக்சிமம் மன்னித்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு மேக்சிமம் ஒரு 5 நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஆசை மகிவன் அவர் மகிமையோட கூட நேச மனவாட்டியை மறுரூபமாக்க வருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி மனவாட்டி திருச்சபையே, நீங்க மனவாட்டியா இருக்கிறீங்க, நீங்க மனவாட்டியா இருக்கிறீங்க. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். யாரும் இந்த நேரத்தை அசட்டை பண்ண வேண்டாம். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆசை மகிபனவர் பிதாவின் மகிமையோடு. ஆசை மகிபனவர் பிதாவின் மகிமையோடு. நேசமணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். நேசமணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆவி மணவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆவியும் மணவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழித்துடனே பூரணமடைந்திடுவோ. ஆயத்த விழித்துடனே பூரணமடைந்திடுவோ. காலமும் சென்றது, நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. காலமும் சென்றது, நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில்.
கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டதான செய்தியின்படி இது ஒரு காரணம் விளையாட்டாக கொடுக்கப்பட்ட செய்தி அல்ல. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலம் கடைசியா இருக்கிறது. மணவாளன் வரப்போகிறார். ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, ஒருவேளை இது ஒரு மாறிப்பட்ட சப்ஜெக்டா இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனுடைய அதனுடைய பயன் நிறைவேறும்படியாக உங்களையும் என்னையும் கொண்டு செல்லும்படியாக மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளனாய் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். மணவாட்டி ஆகிய நீங்களும் நானும் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உள்ளங்களில் அழுதவாறு ஐயோ என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் இருந்து கொண்டிருக்கிறது. மணவாளன் வரும் பொழுது கதவு அடைக்கப்பட்டு விடுமோ? நான் ஒரு ஆயத்தமா அலங்கரித்து கொண்டு வருவதற்கு முன்பாக கதவு அடைக்கப்பட்டு விடுமோ? நான் என்ன செய்வது? இவ்வளவு நாளா நான் வாழ்ந்த வாழ்க்கை வீணல்லவா? சபைக்கு சென்றது வீணல்லவா? அறிந்து கொண்ட வீணல்லவா? ஆண்டவரே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சிந்தித்தவாறு கதவு அடைக்கப்படுமே ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை உணர்ந்தவாறு தேவனுடைய சம்மதில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே, மணவாளன் ஆகிய நீர் வரும் பொழுது மணவாட்டியாக சபையாகிய நாங்கள் ஆண்டவரே ஆயத்தத்தோடு காத்திருக்கும்படியாக எண்ணெய்களோடு தீவட்டிகளோடு அணைந்து விடாதபடிக்கு அபிஷேகமாகிய பெற்றுக்கொண்டதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான் எண்ணெயாகிய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாகி கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு கிருபையை கொடுத்து ஆவியானவர் மணவாளன் வரும் பொழுது அபிஷேகத்தோட அபிஷேக எண்ணெயோட காத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் ஒதுங்கும்படியாக, நம் மணவாளனுக்காக ஆயத்தப்படும்படியாக என்னோட சபையும் எங்களையும் ஆண்டவரே மாற்றுங்க என்று தேவனுடைய சம்மதம் அப்படியே கேட்போமா? பிதாவே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட நல்ல செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது உமது சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வருகைக்கு மணவாளனுக்காய் காத்திருக்கிறதான மணவாட்டி சபை ஆகிய எங்கள் சபை எமது கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகமாகிய எண்ணெய் ஆண்டவரே அதிகமாய் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக மணவாளன் வருகிற வரைக்கும் ஆண்டவரே குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவர் இன்னும் பிரகாசமாய் எரியத்தக்கதாக அந்த அபிஷேகத்தின் ஆவி எங்களுக்குள்ளாய் கொடுத்து ஆண்டவரே வருகைக்காய் காத்திருக்கத்தக்கதாக இந்த சபையை கத்தின் ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. நீங்க இப்படி சிவர கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. செய்தி எடுத்துதான் தாசன் நமது கரங்களில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. கிருபைக்குள்ளாய் இன்னும் புதிந்து மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக இன்று முதல் ஆண்டவர் இப்பொழுது முதல் ஆண்டவரே தீர்மானங்களோடு புதியதாக உருவாக்கப்பட்ட ஆண்டவர் மனுஷியாய் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வீராக. நீங்க இப்படி சிவர கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தாழ்த்தரும் பொறுப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாயம் மறவாதே. ஆமென். உடன்படிக்கையின் தேவனே, அல்லேலூயா நாயகரே, உடன்படிக்கையின் தேவனே, நம்பிக்கையின் நாயகரே, ஆறுதலின் கர்த்தரே, கைவிடா ராஜனே, ஆறுதலின் கர்த்தரே, கைவிடா ராஜனே. சாட்சியாய் வாழுவோம், சாத்தானை விரட்டிடுவோம், சபையாய் கூடுவோம், அற்புதங்கள் செய்திடுவோம். சாட்சியாய் வாழுவோம், சாத்தானை விரட்டிடுவோம், சபையாய் கூடுவோம், அற்புதங்கள் செய்திடுவோம். ஆத்துமாவை சேர்த்திடுவோம், சபையில் ஆத்துமாவை சேர்த்திடுவோம், சபையில் ஆத்துமாவை சேர்த்திடுவோம், சபையில் ஆத்துமாவை சேர்த்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரில் வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை